இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் குறிப்பா தமிழ் சினிமா உட்பட இந்திய சினிமாலேயே ரொம்பவே திரைத்துறையை சேர்ந்த பல்வேறு நடிகைகள், துணை நடிகைகள் உட்பட எல்லா பெண்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. திரைத்துறை மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா திரைத்துறையில அந்த கேஸ்டிங் கவுச் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சுட்டு வந்துட்டே இருக்குன்னு பார்க்க முடியுது. ஸோ அது தொடர்பா ஒரு பிரபலமான நடிகை ஒருத்தவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேச போறோம். மேற்கொண்டு மற்ற துறைகளிலும் பெண்கள் சந்திச்சுட்டு வர பிரச்சனைகள் குறித்தும் நம்ம பேச போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இதை பேசுறதுக்காக பிரியகுரு நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ நம்ம இத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஹேமா கமிட்டி பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். ஸோ ஸ்டார்ட் வித் தட்னு நினைக்கிறேன். இந்த மலையாள சினிமாவை ஒரு குலுக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த ஹேமா கமிட்டி விவகாரம். ஒட்டுமொத்த மலையாள நடிகர்களுமே அந்த சங்கமா இருந்த அந்த அம்மா சங்கத்தையே கலைச்சிட்டு கேரளால இருந்து தலைமறைவா இருக்க அளவுக்கு நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாம் எல்லாம் அவங்கவுங்க முகத்திரிய கிழிக்கிற மாதிரி தான் இருந்தது அந்த ஹேமா கமிட்டியோட தாக்கம். இந்த தாக்கம் தமிழ் சினிமாவிலையும் தமிழ் சினிமா எதிரொலிச்சது. தெலுங்கு சினிமாவில ரொம்ப தீவிரமா நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சமந்தாவே போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. சோ எல்லா இடத்துலயுமே இந்த விஷயங்கள் நடக்குதுன்றத நம்ம பார்க்க முடியுது. இப்ப இன்னைக்கு இந்த ஹேமா கமிட்டி மூலம் பலரும் அவர்களோட வலிய சொல்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி சொல்றப்போ இந்த சமூகம் என்ன மாதிரி ஒரு கேள்வி எழுப்புது தெரியுமா? இது எப்போ நடந்தது? நீ அன்னைக்கே சொல்லிருக்கலாம் இல்ல? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா இவங்க சின்மயி சொல்வேன் நான். அவங்க எவ்வளவு நாள் கழிச்சு சொன்னா என்ன இருக்கு? அவங்க ஒரு விஷயத்த அவங்களுக்கு தைரியம் வரப்ப சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது நீ ஏன் அன்னைக்கு சொல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பெண்ணை நோக்கி அந்த எரியிற ஆயுதம் அது. அப்ப அவங்களுக்கு எப்பதான் தைரியம் சொல்லுவாங்கன்றதுதான் கேள்விக்குறி. இப்போ ஒரு சிச்சுவேஷன் நடந்துடுச்சு, ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. அவங்களுக்கு அதை அதை என்ன சொல்றது, வெளியில அதை சொல்லலாமா வேண்டாமா, சொன்னா நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகும், இல்ல சொன்னா சொசைட்டி நம்மள எப்படி பார்க்கும், இல்லைனாக்கா சில பேர் வாண்டடா இப்ப இவங்க ஆளுங்களே நம்ம மேல பழிய திருப்பி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். சமூக வலைதளங்கள்ல நம்மள இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாம் வச்சு போட் எல்லாம் வச்சு நம்ம பேரை நாரடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா தான் எல்லாமே. என்ன சொல்றது, எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதே சோசியல் மீடியா தான். சோ இந்த மாதிரி வலிகளும் வேதனையும் இருக்கும் போது என்னைக்கோ ஒரு நாள் ஒரு தைரியம் வருது. தைரியம் சொல்றப்போ நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு எப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் இந்த சமூகம் எழுப்புது. நான் என்ன சொல்றேன், பெண்களுக்கு அந்த தைரியம் வர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அவங்க ஃபேமிலி இருக்கு. ஆம்பளைங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஆபீஸ்க்கு போறோம் வரோம், அவங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குது, பாக்குறாங்க கொள்றாங்க அந்த மாதிரி. பட் ஒரு பெண்ணுக்கு அவங்க ஃபேமிலில அவங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அப்பா அம்மா சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க, வளர்ப்பு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுன்னு போயிடுவாங்க. சோ ஒரு பெண் தப்பு பண்ணாக்கா, இல்ல ஒரு பெண் ஒரு குற்றவாளின்னு சொன்னாலோ, இல்ல அந்த பெண்ணே பாதிக்கப்பட்டாலோ தாக்கப்படுறதெல்லாம் அந்த குடும்பம் தான். சோ நீங்க ஒட்டுமொத்த குடும்பத்தை இப்போ ஒரு சோசியல் மீடியால ஒரு கருத்து சொல்றாங்கன்னா கூட அந்த பெண்ணோட கருத்துக்கெல்லாம் யாரும் பதில் சொல்றது கிடையாது. அந்த பெண் ஃபர்ஸ்ட் அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ், அத பாடி ஷேமிங் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுவாங்க, கேரக்டர் அசாசினேஷன் எவ்வளவு பண்ணணுமோ பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் போது ஒரு பெண் எப்படி வெளியில சொல்லுவா? ஒரு விஷயத்த சொல்லுங்க பாக்கலாம். ஆனா அப்படியும் சில எக்ஸாம்பிளா நம்ம இருக்கணும், ரோல் மாடலா இருக்கணும், தைரியத்தை வர வச்சு சில பெண்கள் இப்படி வரும்போது நீயே இதுக்கு உனக்கு சாட்சி இருக்குதா? நீயே அவரை கல்யாணத்துக்கு கூப்பிட்ட, அவர் எப்படி கல்யாணத்துக்கு வந்தாரு, அப்ப அன்னைக்கு காலில் விழுந்தியே, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கும் போதுதான் என்ன சொல்றது, பெண்கள் ஒவ்வொரு இவங்க சொல்றாங்க பெண் உரிமை, பெண்ணுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்குன்னு. அந்த உரிமையை அந்த என்ன சொல்றது, பட்டத்துல கயிறை கட்டிட்டு அந்த கயிறை நீங்க தாங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த பட்டத்தை ஃப்ரீயாவே விடல, நீங்க எல்லாம் கையில பிடிச்சிட்டு இருக்கீங்க. அத அப்புறம் என்ன பெண்ணுரிமை நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு புரியல. பெண்ணுரிமை பலர் தவறான வகையில பயன்படுத்துறாங்க, அது வேற விஷயம். பட் இது நான் ஆண்கள் கிட்ட இருந்து நான் சொல்றது, ஆண் சமுதாயத்துக்கிட்ட சொல்றது என்னன்னா, கிரிப்ப நீங்க உங்க கையில வச்சிருக்கீங்க.
அதுக்கப்புறம் நாங்க உரிமையை பத்தி நாங்க என்ன பேச முடியும் சொல்லு. இப்போ இந்த விஷயம் வந்துட்டு ஆக்சுவலி 2018லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹரிஷ். கொஞ்சம் போல்டா வந்துட்டு இந்த மீ டூன்னு ஒரு ஹேஷ்டேக் எல்லாம் வந்து நிறைய நடிகைகள் வெளியில வந்தாங்க. அந்த கருப்பு பக்கத்தை பத்தி வெளிப்படையா வந்துட்டு பேசினதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. சோ இது இப்போ வந்து அந்த ஹேமா கமிட்டி, இப்ப அடுத்தது வந்துட்டு இப்போ ஒரு நடிகை பேசியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்க பேசின விதங்கள் எல்லாம் பாக்குறப்போ. உனக்கு எப்படி இருந்தது அது? வந்து இந்த கேஸ்டிங் கவுச் விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா நீடிச்சுட்டு வர விஷயமா பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா தமிழ் சினிமா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கிற அத்தனை திரையுலகத்திலையும் இந்த பிரச்சனைகள் தொடர்கதையா இருந்துட்டு. ஆனா இதுக்கான நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு தான் இதுவரைக்கும் ஒரு பதிலும் யாற்றிருந்தும் கிடைக்கல அப்படின்னா. ஏன்னா எல்லா இடத்துலயும் நடிகைகள் பாதிக்கப்படுறாங்க. நடிகைகள் மட்டுமல்ல, அந்த திரைத்துறையை சம்பந்தப்பட்ட மற்ற பிற பிரிவுகள்ல இருக்கிற நபர்களும் பெண்களும் கூட பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறாங்க. சிங்கர்ஸ் பாதிக்கிறாங்க. ஸ்டண்ட் யூனியன்ல வந்து யாராவது ஒரு ஃபீமேல் ஸ்டண்ட் மாஸ்டர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி கொரியோகிராஃபி பண்ணிட்டு இருக்கிற ஃபீமேல் மாஸ்டர்ஸ் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து எல்லா துறைகளிலும் நீடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ தங்கல் படத்தினுடைய நடிகை ஃபாத்திமா சனா ஷேக் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஹைதராபாத் கூப்பிட்டு என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில் கூட இந்த விஷயம் எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சினிமா வாய்ப்புக்காக எங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நிறைய நடக்குது. முன்னவே வந்து ஒரு வீடியோல நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி. ஸோ நான் அப்போ சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நான் நிறைய என்ன சொல்றது, புதுமுக இயக்குநர்கள், அதே மாதிரி புதுசா பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வரவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. ரொம்பவே தெரிஞ்ச ஆளுங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஆளுங்கள் இருக்காங்க. நம்ம வந்து பொதுவா எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. ரொம்பவே தெரிஞ்ச ஆளுங்க கூட பொதுவா எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பெரிய பெரிய ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்ல ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸா இருக்கிறவங்களே வந்து நடிகைகளை எங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு கேட்ட வரலாறுகள்லாம் இருக்கு. ஸோ அதனால அதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனா இந்த புதுமுகம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த நியூ ப்ரொடியூசர்ஸ், புதுசா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்றதை தாண்டி வந்து அவங்க வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவங்க திரைத்துறையை சேர்ந்த நடிகைகள் அந்த படத்துல ஒர்க் பண்ற சின்ன சின்ன ரோல்ல பண்ணிட்டு இருக்கிற ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்ரோச் பண்றதா அப்படிதான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு திரைப்பட இயக்குனர் இருக்காரு, அவருடைய பேரை நான் சொல்லக்கூடாது ஏன்னா அது சரியா வராது அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அவர் ஒரு நடிகை கிட்ட அப்ரோச் பண்றாரு. இது நடந்து 2015. நான் அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில ஏடியா இருக்கேன். நான் வேற ஒரு இயக்குனர்கிட்ட ஏடியா இருக்கேன். அப்போ இவங்க அப்ரோச் பண்றாங்க. இவங்க அப்ரோச் பண்றப்போ அவங்க அந்த நடிகை கிட்ட அவங்க கேட்டது என்னன்னா, எங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த நடிகை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இயக்குனர் கூட ஒரு படம் பண்றதுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராங்க அவங்க. அப்போ அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்றாங்க அவர்கிட்ட. நானும் அந்த ரூம்ல இருந்தேன். நானும் இன்னொரு 2-3 என்னுடைய நண்பர்கள் 2-3 பேர் ஏடியா இருந்தாங்க அந்த டைம்ல. அவங்களும் அந்த ரூம்ல இருந்தாங்க. நாங்கெல்லாம் யூஸ்வலா நாங்க எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கிரீன் பிளே டிஸ்கஷன் தனியா போட்டு அந்த டயலாக்ஸ் எல்லாம் நாங்க தனித்தனியா வந்து பிரிண்ட் அவுட் எடுப்போம். அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிற செஷன் ஆக்சுவலா மிட் நைட்ல நடக்கும். ஸோ அந்த மிட் நைட் டைம்ல வந்து நாங்க பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து வச்சு அந்த எந்த டயலாக் தேவை எது தேவையில்லை அப்படிங்கறதெல்லாம் நாங்க வந்து குறிப்பு எழுதி அதுக்கேற்றபடி வந்து அடுத்த நாள் ஷூட்டை டிசைட் பண்ணி பிளான் பண்ணி போறதுதான் வந்து வழக்கம். ஸோ அப்போ அன்னைக்கு மிட் நைட்ல நடக்கிற பேச்சுவார்த்தை, மிட் நைட்ல அந்த நடிகை வராங்க. நடிகை வந்து இந்த மாதிரி நான் ஒரு படத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த படத்தினுடைய டைரக்டரும் ப்ரொடியூசரும் என்ன அப்ரோச் பண்றாங்க, இந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்கன்னு சொன்னப்போ அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீங்க வந்து டைரக்டா போலீஸ் அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும், நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறமா தான் அதிகமாகும். உங்களை வந்து கான்ட்ரவர்சியில வச்சுக்குவானுங்க. ஆனா ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிடுங்கிறதுக்காக நீங்க வந்து இதை விட்டுறாதீங்க. இது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இது ரொம்பவே வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றம் கூட. நீங்க வந்து போலீஸ் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தாரு. பட் அவங்க போலீஸ் அப்ரோச் பண்ணல கடைசி வரைக்கும். அது அவங்களுடைய என்ன சொல்லலாம், அது அவங்களுடைய உரிமை. அவங்க வந்து இதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் எப்படியா ஃபேஸ் பண்ணிக்கிறேங்கிற அவங்களுடைய ஸ்டெமினாவோட அவங்க ரன் பண்றாங்க அப்படிங்கிறதுனால அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அவங்க போலீஸ் அப்ரோச் பண்ணியிருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து. இன்னைக்கும் கூட அந்த
டைரக்டர் கிட்ட நான் பேசும்போதும் நான் அந்த விஷயத்த, ஏன்னா எனக்கு அந்த நடிகை வந்து ஒரு சிஸ்டர் ரேஞ்சுக்கு நான் பழகிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. அவ்வளோ நல்ல பாண்டிங் எனக்கு இருந்தது அவங்ககிட்ட. சில நேரம் வந்து நான் ஃபர்ஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நடிகை கிட்ட அடி வாங்கினேன் அப்படின்னா அவங்ககிட்ட தான் அடி வாங்கியிருப்பேன். ஏன்னா அந்த சீன் நடிச்சு காட்ட சொல்லி ஒரு ரிஹர்சல் போகும்போது அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு சீன்னா அதை வந்து உண்மையாவே பண்ண ஒரு ஆர்டிஸ்டா தான் நான் பார்ப்பேன். ஸோ அந்த வகையில நான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கின நடிகையும் அவங்க தான் அப்படின்னு நான் பாக்குறேன். அவங்க ஒரு சிஸ்டர் பாண்ட்ல என் கூட பழகினாங்க. இப்பவும் நல்ல ஒரு டச்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அதனாலதான் அவங்க பேரையும் சொல்லலாம், அந்த சம்பந்தப்பட்ட டைரக்டர் பேரையும் நான் சொல்லலாம். அவங்க வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் அப்ரோச் பண்ணல அப்படின்னாலும் இந்த விவகாரத்தை வந்து சினி இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசரும் சரி, அந்த சம்பந்தப்பட்ட இயக்குனரும் சரி இந்தியாவிலே இல்லை. ப்ரொடியூசர் வந்து கனடால செட்டில் ஆயிட்டாரு. டைரக்டர் யூஎஸ்ல வேற ஒரு தொழில தன்னுடைய மகனோட செட்டில் ஆகி அங்க வேற ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால அவங்க 2 பேரும் இங்க இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்க்கணும். இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்குது. எல்லா ஃபிலிம் இதுலயும் நடக்குது. ஹிந்திலையும் நடக்குது, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் நடக்குது, மலையாளம்லயும் நடக்குது, தமிழ்லயும் நடக்குது. தமிழும் மலையாளமும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா நடக்குதுன்னு நான் பாக்குறேன். பட் தமிழ்ல மலையாளத்தை விட கொஞ்சம் கம்மி. ஏன்னா மலையாளம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பீக்ல இருக்கு. அங்க வந்து ஒரு படம் பண்றீங்க அப்படின்னாலே அடுத்த படத்துக்கு நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டு தான் செய்யறாங்க. எல்லா அந்த சின்ன ஒரு 19 வயசு பொண்ணு ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணையும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அப்ரோச் பண்றாங்க. ஸோ அப்படி ஒரு நிலை வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படி பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறத பார்க்க தான் முடியுது. இங்க வந்து இவங்க சொல்ற விஷயங்கள் இது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராயாம என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்துல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் பார்க்கறேன். ஏன்னா நீங்க உண்மை பொய்ன்னு நீங்க ஆராய்ச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறீங்கன்னு பார்க்கணும். நீங்க ஒரு சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டு நீங்க வந்து இதை வந்து உண்மையான நம்ம ஆராயணும், உண்மையான விசாரிக்கணும்னு நீங்க உட்காந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு சைடுக்கு ஃபேவரா நீங்க நடந்துக்கிறீங்கிற மாதிரி தான் அது பார்க்கணும். ஸோ அப்படி நீங்க பார்க்காம இதுல வந்து தீவிரமான விசாரணை இருக்கணும், இதுல வந்து ஒரு இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து விரும்பணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதை சினிமா இண்டஸ்ட்ரியில அந்த துறையை சேர்ந்த நபர்கள் வந்து செய்வாங்க அப்படின்னு பாக்குறேன். குறிப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த நபர்கள், ஏன்னா சம்பந்தப்பட்ட விவகாரம் அவங்க சொல்றது வந்து ஹைதராபாத் சொல்றாங்க. அப்ப தெலுங்கு இண்டஸ்ட்ரி சேர்ந்த நபர்கள் வந்து இது யாரு என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு இது என்ன மேட்டர் அப்படிங்கிறத விசாரிச்சு ஒரு முடிவை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு. இன்னைக்கு வந்து சினிமா மட்டும் கிடையாது, எல்லா விதமான இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்குது. உங்களுக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல ஒரு மீடியால ஒரு மீடியாவுடைய சேனல் எம்டி வந்து ஒரு பெண் ஒரு லேடி ஜேர்னலிஸ்ட் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் போயிட்டு இருக்கு. அவங்களும் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமா. இந்த மாதிரி என்கிட்ட அவங்க தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து கோட் பண்ணி ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கு, மீடியாலையும் இருக்கு, உங்களுக்கு வந்து சினி ஃபீல்ட்லயும் இருக்கு, கார்மெண்ட்ஸ் தொழிலையும் இருக்கு, கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கு, நிறைய எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய இடத்துல பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்கள் தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நீங்க ஒரு இடத்துலயும் நீங்க வந்து பின் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா ஒருத்தருக்கு நீங்க கொடுக்குற பலம் வந்து ஒருத்தருக்கு நீங்க கொடுக்குற அந்த என்ன சொல்றது, நீங்க ஒருத்தரை விட்டுட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அதை மற்றவங்க எல்லாருக்கும் அட்வான்டேஜ் மாதிரி ஆகல. நீங்க வந்து ஸ்டெடியா நீங்க ஒரு முடிவு எடுத்து நான் அதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும், நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன் நீங்க முன் வந்தீங்க அப்படின்னா அது மற்ற பெண்களுக்கும் வந்து ஒரு விதமான என்ன சொல்லலாம் ஒரு இதா இருக்கும்னு நான் பாக்குறேன். மற்ற பெண்களுக்கும் ஒரு உதாரணமா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அதனால இதுல பெண்கள் வந்து ஒரு ஸ்டபனான ஒரு முடிவு எடுக்கிறது பெட்டர் அப்படின்றதான் நான் சொல்ல விரும்புறேன். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. என்ன காதுல தேன் வடிஞ்ச மாதிரி இருந்தது நீ பேசுறது. பட் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்றதுதான் வந்துட்டு நான் சொல்ல வரேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல வரேன். உனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு பெண் கஷ்டப்படுறா, அவங்கள தைரியமா வரணும், தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு அவங்க இருக்கும் போது அவங்கள எந்த அளவுக்கு வீக் ஆக்கணும்ன்றதுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு
படையே வந்துட்டு சுத்திட்டு இருக்குன்னுட்டுன்னு வச்சுக்கோயேன். இப்ப நான் கஷ்டப்படுறேன்னா என்னை தூக்கி கூட யாரும் விட வேண்டாம். ஆனா இன்னும் தள்ளுறதுக்கு பாக்குறதுக்கு இல்ல வந்துட்டு ஒரு லாபி பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நிறைய நடக்குது. இப்ப நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்போ சின்மயி பத்தி நான் பேசினது வந்துட்டு இப்ப நான் அகைன் நான் இது பண்றேன். அவங்க பெர்மிஷன் கொடுத்த எப்படி எடுத்துப்பாங்க இதுன்றது எனக்கு தெரியல. பட் இப்ப பேசலன்னா எப்பயுமே பேச முடியாதுன்றதுனால நான் இதை பேசி ஆகணும். சின்மயி கிட்ட வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்த அந்த டைம் நான் வந்து எனக்கு இன்டர்வியூ வேணும் அப்படின்னுட்டுன்னு ஒரு சேனலுக்காக வந்துட்டு அவங்கள ரொம்ப அப்ரோச் பண்ணேன். அவங்க முதல்ல வேண்டாம் இல்ல எப்படி என்ன வரவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு எல்லாம் தெரியாது அது இதுன்னுட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் யார் எடுக்க போறது இன்டர்வியூ, நீ எடுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல மேம் இன்னொருத்தர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னுட்டுன்னு நான் அந்த ஆங்கர் பேரெல்லாம் சொன்னேன் அவங்க கிட்ட. என்ன ஆங்கர் பேர் சொல்லிடலாமா ஹரிஷ்? தாராளமா, அதுல என்ன இருக்கு. முக்தர் தான் வந்து அன்னைக்கு இருந்தாரு, முக்தர் தான் எடுத்தாரு இன்டர்வியூ. முக்தர் பேர் சொன்னா அப்பவே அவங்க கேட்டாங்க நம்பலாமான்னாங்க. தாராளமா நம்பலாம். ஏன்னா நான் அங்க ஹெச்ஆரா இருந்தேன், இவர் வந்துட்டு அங்க ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா இருந்தாரு. சோ நான் கூட வரேன் நான் அப்படின்னா அப்ப அவங்களும் அதுதான் சொன்னாங்க, கூட வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. சோ எல்லாரும் போனோம், நானும் கூட போயிருந்தேன். அந்த இன்டர்வியூ எடுக்கிறப்ப வந்துட்டு நீங்க இப்போ இருக்கிற இன்டர்வியூஸ்ங்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா நம்ம எதை பத்தி இன்டர்வியூ எடுக்கிறோன்றத தவிர்த்து தேவையில்லாத விஷயங்கள் மட்டும்தான் வந்துட்டு அவரோட கேள்விகள்ல இருக்கும். அந்த மாதிரிதான் வந்துட்டு சின்மயி வந்துட்டு ஒரு விஷயம் வெளியில வருது, அத பத்தி இல்லாம சம்பந்தமே இல்லாம வந்துட்டு வேற பெரிய பெரிய டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் பேரெல்லாம் எடுத்துட்டு இவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையான்னு ஒவ்வொருத்தர் பேரா எடுக்க ஆரம்பிச்சப்ப அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்டாப் பண்ணிட சொன்னாங்க. பண்ணிட்டு என்கிட்ட சொன்னாங்க, பிரியா இதெல்லாம் வேண்டாம். இது இப்போ என்னோட இஷ்யூ என்ன, நீங்க அதை பத்தி நீங்க இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க, அப்ப அதை மட்டும் வந்துட்டு இது பண்ணலாம். சம்பந்தம் இல்லாத ஏன்னா இவங்க சினி இண்டஸ்ட்ரியில இவங்க கெரியர் இருக்கு. இப்ப சம்பந்தமே இல்லாம இப்ப யாரோ ஒருத்தர் அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அவங்க பேரெல்லாம் இதுல டிராக் பண்ணி கொண்டு வந்தாக்கா இவங்களோட வந்துட்டு அடுத்து அந்த ஃபியூச்சர் என்ன ஆகும், அந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில என்ன எப்படி இருக்கும். சோ அவங்க என்ன சொல்றாங்க, என்ன பிரியா இது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், என்ன சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து ஒரு 6-7 இடத்துல நடந்தது. சம்திங் அவங்கள ரொம்ப அட்டாக் பண்ணி கேள்விகள் இருந்தது. எனக்கு கஷ்டமா இருந்தது. ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு நல்லது செய்யலனா கூட பரவாயில்ல, ஒரு உபத்திரவம் மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்கோமே, ஆல்ரெடி அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, இதுல நாமளும் கூட சேர்ந்து போய் இப்படி பண்ணிருக்கோமே, நம்மள நம்பி தானே இன்டர்வியூ கொடுத்தாங்க. எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டே தான் இருந்தது எனக்கு. அப்புறம் சரி நட்டுன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல அந்த ஒரு 7 இடத்துல கட்டுன்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பாத்துக்கோ பிரியா, நோட் பண்ணிக்கோன்னாங்க. நானும் நோட் பண்ணிக்கினேன். எடிட்டிங்க்கு வந்துட்டு இவர் முக்தர் இருக்கும் போது தான் அந்த எடிட்டிங்க்கும் நான் கொடுத்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு எடிட் பண்ணுங்க, தேவையில்லாம இதெல்லாம் போடாதீங்க அப்படின்றத நான் சொன்னேன். அப்புறம் இல்ல அப்படி என்ன பண்ண முடியாது அப்படின்னப்ப கூட சொன்னேன், நான் கூட்டிட்டு போன அந்த இடத்துக்கு உங்களை நீங்க யாரும் பிக்ஸ் பண்ணல இன்டர்வியூ, நான் பிக்ஸ் பண்ண இன்டர்வியூ அது. சோ இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்க சம்பந்தம் இல்லாத கேள்விகளெல்லாம் கேட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு குற்றவாளி ஆக்கி இது பண்றதுக்கெல்லாம் நான் வந்துட்டு உடந்தையா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு என்ன பண்றாங்க, என் எதிரில நானும் கூட எடிட்டிங்ல உட்கார்ந்தப்ப என்ன பண்றாங்க, அந்த பார்ட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, அதை வந்துட்டு போட்டாங்க. நல்லா இருந்தது. சின்மயிக்கெல்லாம் அனுப்பியிருந்தேன் நான். ஷி செட் ஓகே ஃபைன், நான் சொன்னதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை பிரியா, நான் எதுவுமே பேசல, அதெல்லாம் அவர் தான் கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் தட் என்ன ஆகுது, ஒரு 2 days கழிச்சு அந்த கட் பண்ண அந்த 7 parts இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அன்எடிட்டட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டு அதெல்லாம் வெளியில வந்துச்சு. சோ ஷி வாஸ் ஷாக்ட். எனக்கு தெரியாது, இந்த விஷயமே தெரியாது. ஏன்னா என்னோட பார்ட் அது கிடையாது. நான் ஹெச்ஆர் அண்ட் அட்மின் மேனேஜரா இருந்தேன். அதே மாதிரி இந்த வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ என்னோட பார்ட்டே அது கிடையாது. இதுல இந்த அன்எடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்தது வந்துட்டு எனக்கு அந்த விஷயமே தெரியாது. அப்ப அவங்க எனக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணப்போ நான் ஆக்சுவலி லாங்ல இருந்து தான் நான் சென்னைக்கு வரணும். வந்துட்டு இருக்கதான் அங்க ட்ரெயின்ல ஒண்ணுமே கேட்காதுன்றதுனால கால் யூ லேட்டர்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் போட்டிருந்தேன். சோ அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு வாய்ஸ் அனுப்பினாங்க. நான் உன்னை நம்பன இல்ல, இப்ப இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த எடிட் பண்ண சொன்ன, அழகா எடிட் பண்ணி கொடுத்தீங்க, இப்ப அன்எடிட்டட்னு சொல்லிட்டு வந்து
அத தூக்கி போட்டிருக்கீங்களே, எப்படி பிரியா இது உன்னை நம்பி நான் கொடுத்தேன் இல்லன்னுட்டு என்ன சொல்றது, அவ்வளவு சாஃப்டா வந்து கேட்டாங்கன்றதுதான் சொல்லணும். அந்த இடத்துல நானா இருந்தா கூட வந்துட்டு கோவத்துல கத்திருப்பேன் நானு. அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த விஷயத்த வந்துட்டு நான் சுக்கா பேசணுமோ அந்த அளவுக்கு நான் உன்னை நம்பணும் பிரியா. அந்த வார்த்தை தான் எனக்கு இன்ன வரைக்கும் வந்துட்டு மனசாட்சி உறுத்தல், அந்த குத்தல் இருந்துட்டே இருக்கு எனக்கு. உன்னை நம்பணும் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் அனுப்பியிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் நான் ஆபீஸ்ல போய் பாக்குறேன். ஆபீஸ்ல எப்படி நான் வந்துட்டு லேப்டாப்ல வாட்ஸ்அப் இது இருக்கும். சோ நான் என்ன பண்றேன், இப்ப நான் கேபின்குள்ளேயே உட்கார மாட்டேன். எனக்கு ஹெச்ஆர் வேலைன்றதுனால நான் எனக்கு வெளியில போயிட்டு வர வேலை இருக்கும். அந்த டைம்ல இவர் என்ன பண்றாரு, என்னோட வாட்ஸ்அப்ல இருந்த அந்த வாய்ஸ் நோட்டை எடுத்து அதையும் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. பெண் பத்திரிகையாளரை மிரட்டும் சின்மயி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு ஃபேஸ் பண்ணவே முடியல சின்மைய. பட் என்ன சொல்றது, மனித பிறவியை விட நான் கொஞ்சம் பெரிய விஷயமா பாக்குறேன் சின்மைய இந்த விஷயத்துல. அதுக்கும் வந்துட்டு என் மேல கோவப்படல அவங்க. நீ என்ன பண்ணுவ விடு பிரியான்ட்டாங்க. அவங்களுக்கு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணாம இருந்துட்டு இருந்தா கூட, நான் எதுவும் பண்ணல, அது எந்த விஷயத்துக்கும் நான் போகாம இருந்தா கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன்னு போய் நானு ஒரு என்ன சொல்றது நூக் அண்ட் கார்னர்ல நான் ஒரு பிரச்சனையை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க இதை சால்வ் பண்ணுவாங்களா, இதை சால்வ் பண்ணுவாங்களா, இதை ஃபேஸ் பண்ணுவாங்களா, இதை ஃபேஸ் பண்ணுவாங்களா. இப்ப நீ சொல்ற இல்ல எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி வரணும்னுட்டுன, இந்த மாதிரி அடின்னு அடிச்சாக்க எப்படி ஹரிஷ் வர முடியும் சொல்லு பாக்கலாம். இப்ப இப்ப நான் சொன்ன இந்த கதைங்க மொத்தம் உனக்கு தெரியும். நான் எவ்வளவு அந்த இடத்துல நான் நொந்து நான் அழுது இந்த மாதிரி ஒரு பொண்ணோட மனச நோக்கடிக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேனேன்னுட்டுன்னு நான் எவ்வளவு நொந்து போனேன்றது எனக்கு தெரியும். முக்தரோட லீலைகள் இன்னும் நிறைய இருக்கு, சொல்ல இன்னும் வரும் கண்டிப்பா. சோ இது அன்எடிட்டட் வெர்ஷன் சொன்னப்போ, ஏன்னா எடிட்டிங் டீம்ல அந்த எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கப்போ நானும் இருந்தேன். சின்ன இன்டர்வியூ எடுத்துட்டு வந்து அந்த நைட் நீங்க வந்து ஒரு போர்ஷன் எடிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பிட்டீங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அந்த எடிட்டரோட நான் உட்காந்துருந்தேன். நான் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் எடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ணி அதுதான் வந்து ஆனருக்கு போச்சு. ஆனர் போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்எடிட்டட் வெர்ஷன்ஸ்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி இவர் கால் பண்ணி சொல்றாரு எடிட்டர். அன்எடிட்டட் வெர்ஷன்ஸ்லாம் எதுக்கு நம்ம எடுத்து வைக்கணும்னு நான் கேட்டதுக்கு இல்ல அவங்க சொல்றாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடிட்டர் ஏதோ எடுத்து வச்சிருந்தாரு. இவர் அடுத்த நாள் காலையில வந்தாரு. வந்த வேகத்துல அப்படியே எதையும் கட் பண்ணாம நான் நிப்பாட்டினதை மட்டும், நான் ஸ்டாப் பண்ணதை மட்டும் நீங்க கட் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் அப்படியே எடிட் பண்ணி போட்டுருங்க, அன்எடிட்டட் வெர்ஷனா அப்லோட் பண்ணிடுங்க அப்படின்னாரு என்கிட்ட. ஏன்னா நான் தான் டிஜிட்டல் பார்த்துட்டு இருக்கேன். டிஜிட்டல் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சேனலுக்கு. என்கிட்ட சொல்றாரு அன்எடிட்டட் வெர்ஷனா நீங்க டிஜிட்டல்ல வந்து நீங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ நான் அப்ப சொன்னேன், ஒருத்தர் நம்பி கொடுத்துருக்காங்க சார், ஒருத்தர் நம்பி வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதைப்படிதான் நம்ம பண்ணணும். ஆனா இது சரியா வருமா நான் கேட்கறேன். இல்ல நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, இது மேனேஜ்மெண்டோடைய முடிவு அப்படிங்கிறதுனால நானும் ஒன்றும் பண்ண முடியல. என்னாலையும் வந்து அந்த இடத்துல கேள்வி கேட்க முடியல. நான் சரி ஓகே அப்படின்னு தான் நான் மூவ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, உங்களுக்கு அவங்க சின்மையை அவங்க அனுப்பிச்ச ஆடியோவை வந்து எடிட் பண்ண கொடுத்து அதை வந்து தூக்கி போட சொன்னாரு. ஆனர் போடுங்கன்னாரு. ஆனர் பண்ண வேணாம், டிஜிட்டல்ல மட்டும் போடுங்கன்னு சொன்னாங்க. பட் அதை மீறி ஆனர்ல போச்சு. அந்த ஆடியோ ஆனர்ல வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அது டிஜிட்டல்ல டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் ஆச்சு டிஜிட்டல். ஆனர் போக வேணாங்கிறது மேனேஜ்மெண்டோட முடிவு. அதை வந்து நம்ம வெளியில ஆனர்ல போக வேணாம் அப்படின்னு சொல்லிதான் மேனேஜ்மெண்ட் முடிவு. பட் இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, எம்சிஆர் பிசிஆர் டீம்கிட்ட சொல்லி ஆனருக்கு போக வச்சு அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் சேட்டலைட் டிவில டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஜிட்டல்ல தூக்கி போட்டார். இவராக தான் பண்ணார் டிஜிட்டல்ல. அந்த இடத்துல டிஜிட்டல்ல நான் இல்லை. அந்த இடத்துல நான் டிஜிட்டல்ல பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால நான் அந்த இடத்துல டிஜிட்டல்ல அந்த வேலையை நான் பார்க்கல. இவரா பண்ணார் அந்த வேலையை. எடிட்டர் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த ஆடியோ வந்து எடிட் பண்ணி இதெல்லாம் போடுங்க, இதெல்லாம் பேசிருக்காங்க, இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி இவரே உட்காந்து அந்த எடிட்டர் கைட் பண்ணி எல்லாம் பண்ணாரு உட்காந்துட்டு. சோ இவருக்கு என்ன தேவையோ அதைத்தான் அதை இருக்கணும் அப்படின்னு தான் பாப்பாரு தவிர, எது வந்து அவங்க கெஸ்ட் என்ன சொல்றாங்க, எது தேவையில்லைன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் தேவையில்லைன்னு அவர் பார்க்க மாட்டாரு. இவருக்கு அந்த இடத்துல அதான் தேவைன்னா அதை அப்படியே தூக்கி போடுறதுதான் அவர் முக்தர் பண்ற வேலையா இருக்கு. ஃப்ரம் த பிகினிங் அதான் பண்ணிட்டு இருக்கு. அதனால நான் சின்மையை அவங்கள டேக் பண்ணி கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்த அன்னைக்கு நைட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். உங்களை வந்து பாக்குறதுக்கு எனக்கு வந்து பெருமையா இருக்கு, ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சினி இண்டஸ்ட்ரியில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கும்
இதே மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு போட்டிருந்தா அந்த இயக்குனருடைய பேர்லாம் அவங்க கேட்டு எனக்கு பர்சனல் மெசேஜ் இருந்துச்சு. பட் நான் அதை அவங்களுக்கு சொல்லலை. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, அது சொன்னா வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனாலதான் நான் அந்த மெசேஜை இக்னோர் மட்டும் பண்ணிட்டேனே தவிர நான் அந்த இடத்துல அவங்களுக்கு ரிப்ளை கூட பண்ணல. ஏன்னா அந்த அந்த பேரை நான் சொன்னா அது எனக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் ஆகும்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இவங்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா இவங்க சொல்ல மாட்டாங்க யார்ட்டையும். பட் வந்து என்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து எனக்கு அன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா ஹேக் ஆகி வந்துட்டு இருந்தது. யார் ஹேக் பண்றாங்கன்னு தெரியல, இப்ப எப்படி ஹேக் ஆகுன்னு தெரியாது. அது ஒரு பிரச்சனையாவே ஓடிட்டு இருந்துச்சு கண்டினியூஸா. சோ அதனால வந்து நம்ம என்னத்தையாவது சொல்லி அது வேற எங்கேயாவது போய் யார்ட்டையாவது போய் சிக்குச்சுன்னா அது பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால நான் யார்ட்டையும் எதுவும் கன்வே பண்ணாம அவங்க மெசேஜ் அப்படி இக்னோர் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டேன் நான். ஸோ சின்ன இஷ்யூ வந்து இவருக்கு யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் பாக்குறேன். இவருக்கான ஃபேம் அதை யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கறதா நான் சொல்றேன். இல்ல அது என்னையும் வச்சு பண்ணாருன்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது நடந்தது வந்துட்டு 2018ல. இப்ப நான் இன்னைக்கு சொல்றேன்னா இந்த 2025. இப்ப நீங்க வந்துட்டு நடந்ததை பத்தி யாரும் கேள்வி கேட்காம இதையே இத்தனை வருஷம் கழிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. இது சம்பந்தப்பட்ட சின்மயை கிட்ட நான் பலமுறை மன்னிப்பு கேட்டாச்சு. அவங்க இதெல்லாம் எதுவும் இது ஃபீல் பண்ணாத, நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல, எனக்கு தெரியும் அங்க என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்படாதுன்னு தான் சொன்னாங்களே தவிர நிஜமா அந்த மாதிரி ஒரு ஜீவனெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. எனக்கு தெரியல, நான் நிறைய மன்னிப்பு கேட்டிருக்கேன் நான் சின்மயை கிட்ட. நான் போஸ்ட்லாம் கூட நான் போட்டிருக்கேன் நானு. பட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த போஸ்ட் எல்லாம் ரீச் ஆச்சுன்னு பார்த்தாங்கன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த மீடியா இப்ப இந்த இன்டர்வியூவை வந்துட்டு எனக்கு சாதகமா நான் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் நானு. ஐ எம் வெரி சாரி சின்மயி ஃபார் வாட் ஹேப்பன்ட் இன் 2018. அண்ட் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 2018ல நடந்த அந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே கட் தான், ஃபேக் இன்டர்வியூ. அது அவங்க ஒரு ரிப்ளை சொல்லியிருப்பாங்க, இவர் வேற கொஸ்டின் கேட்டிருப்பாரு, இந்த கொஸ்டினுக்கும் இந்த ரிப்ளைக்கும் சேர்த்துதான் வந்துட்டு அவரு அட்டாச் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருப்பாரு. இதுதான் அங்க நடந்தது. என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆபீஸ்ல நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் நடந்து என்ன வந்துட்டு எந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடணுமோ அந்த அளவுக்கெல்லாம் ஆபீஸ்ல நடந்தது எனக்கு. சோ அது ஆபீஸ் பத்தி நம்ம பேச வேண்டாம், ஜஸ்ட் வில் டாக் அபவுட். ஏன்னா இப்ப சின்மயி மேட்டர் வந்துட்டு இப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரப்போ வந்துட்டு இந்த மேட்டர் எல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வெளிப்படையா நான் எல்லார் எதிரிலுமே நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் சின்மயி. ஐ எம் வெரி சாரி. என்ன சொல்றது, நானும் வந்துட்டு பார்ட் ஆஃப் இட் அப்படின்ற நினைக்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது கூச்சமா தான் இருக்கு எனக்கு. பட் ஸ்டில் இப்ப வரைக்குமே வந்துட்டு அவங்க இது வரைக்கும் என்ன ஒரு வார்த்தை தப்பா பேசினது கிடையாது. ஷீ இஸ் a ஜெம்ன்றதுதான் சொல்வேன் நானு. இப்போ அதே சேனல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நான் விஷால் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வருது. அந்த இடத்துல வந்து நான் மனோபால சார்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன், டெலிபோனிக் இன்டர்வியூ நான் வாங்குறேன் நான். விஷால் தரப்புல வந்து என்கிட்ட சொல்றாங்க, நாங்க பேசிக்கிறோம், நீங்க அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிடுங்கிறாங்க. மனோபால சாரும், தம்பி நான் உனக்கு வந்து வேற ஒரு நாள் இன்டர்வியூ தரேன், நாங்க ரிமூவ் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்றாரு. நான் பண்ணிடுறேன், அதை ரிமூவ் பண்ணிடுறேன் கம்ப்ளீட்டா. ஏன்னா ஒருத்தர் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கு வேலிடான ரீசன் கொடுத்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா நம்ம வந்து ஒருத்தர் ரிமூவ் பண்ணி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி, இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும் போது அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கறதான் வந்து பார்க்கணும். சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு தான் வந்து அந்த எடிட்டிங்க்கு அந்த எடிட்டரோட பவரே இருக்கும். பட் அந்த எடிட்டிங் வேலையும் கூட நீங்களே எடுத்து பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கறதா நான் வந்து முக்தர் அவர்கிட்ட நான் சொல்ல விரும்புற விஷயம். நான் எல்லா இன்டர்வியூலையும் அதான் பண்ணிட்டு இருந்தாரு அவரு. கண்டினியூஸா ஒரு இன்டர்வியூவர் வராருன்னா அவர்கிட்ட பேசி நான் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறேன், நீங்க இந்த மாதிரி பதில் சொல்லுங்க, நல்லா கான்ட்ரவர்சியா போகும் இது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசி எடுத்துக்கிறதாகட்டும். இது எல்லா ஆங்கர்ஸும் பண்றதுதான், எல்லா பொலிட்டிக்கல் ஆங்கர்ஸும் பண்றதுதான். நம்ம தான் வந்து ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க பதில் கொடுத்து அதை வந்து நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர மற்றபடி எல்லாருமே வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி என்ன சொல்றது அந்த கெஸ்ட்டுக்கிட்டே அந்த கொஸ்டின்ஸை கொடுத்து நான் இப்படி கேட்கறேன், நீங்க இப்படி பதில் சொல்லுங்க, நான் சொல்லி கொடுத்துதான் பண்ணிட்டு இருக்கேன். அது பெரும்பாலான சேனல்கள் அது அப்படிதான் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க. சோ அந்த இடத்துல முக்தார் இஷ்யூன்னு பார்க்கும்போது முக்தார் அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டார், அவ்வளவுதான் நான் சொல்றேன். இல்ல நான் இப்ப இந்த பெண்கள் பத்தி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி எல்லாம் பேசுறப்போ வந்துட்டு இப்போ பெண்கள் வந்துட்டு ஒரு ரோல் மாடலா வரணும், இதெல்லாம் வந்துட்டு வெளிக்கொண்டு வரணும், மறைச்சு வச்சு வந்துட்டு அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றப்போ இந்த மாதிரி ஜீவன்கள் எல்லாம் வந்துட்டு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது?
இதுதானே எங்க பிரச்சனையே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அது என்ன சொல்றது, சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, அது அபிஷியலாவும் ஒவ்வொரு பெண்ணும் வந்துட்டு ஃபேஸ் பண்ற விஷயம். எல்லா விஷயத்தையும் ஒரு பெண் வெளியில சொல்லிட்டே இருந்தாக்கா என்ன ஒருத்த மேலதான் நான் குறை சொல்றா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியும் வரும் அது. சோ அதுக்கே வந்துட்டு என்ன சொல்றது, தன்னோட கஷ்டம், தனக்கு தேவை அந்த சம்பளம் வரணும், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு எவ்வளவு அடி வாங்கணுமோ அடி வாங்கி 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 தான் ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு பயணிக்கிறாங்கன்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் வந்துட்டு இந்த சாப்டரே நாங்க எடுத்திருக்கோம் ஆக்சுவலி. ஸோ வில் கம் டு த டாபிக் ஹரிஷ். இப்ப இந்த துரதிருஷ்டவசமா என்ன ஆகுதுன்னா, இந்த காஸ்டிங் கவுச்சும் திரைப்படத்துறையும் பல நேரங்கள்ல கைகோத்து போகுது. அதுதான் அங்க பிரச்சனைக்கு என்ன சொல்றது, அந்த வழிவகுக்கிற விஷயமே அதுதான். இப்போ ஹைதராபாத்ல நடந்த இந்த காஸ்டிங் ஏஜென்ட் ஒருவர்கிட்ட பேசுறப்பதான் வந்துட்டு என்ன தப்பான அந்த உறவுக்கு வந்துட்டு ஒப்புக்கிற மாதிரி அந்த அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு மறைமுகமா பேசினாரு அப்படின்னு சொல்லி சில ஹைதராபாத் அந்த டோலிவுட் தயாரிப்பாளர்களும் அதே போல பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்துதான் நடிகை ஃபாத்திமா சானா ஷைக் சொல்லியிருக்காங்க. சோ இது அவங்க வந்துட்டு வேற யாரும் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணாம சொல்லியிருக்காங்க. சோ பேரும் மென்ஷன் பண்ணிருந்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதுதான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காஸ்டிங் ஏஜென்ட் வந்துட்டு இவங்க என்ன பேச வராங்களோ அதெல்லாம் விட்டுடுறாராம். நீங்க எல்லாத்தையும் செய்ய தயாரா இருக்கீங்களா இல்லையா, நீங்க எல்லாத்தையும் செய்ய தயாரா இருக்கீங்களா இல்லையா, இப்படியே தான் கேட்டுட்டு இருக்காங்களா. இவங்க சொல்றாங்களா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ற ஆளு, நான் வந்துட்டு அந்த கேரக்டருக்கு வந்துட்டு தேவையானதை நான் செய்வேன்னுட்டுன்னு இவங்க வந்துட்டு கேரக்டருக்கு பேசிட்டு இருக்காங்களா. ஆனா அவர் வந்துட்டு வேற கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அது ஒரு கட்டத்துல அது புரிஞ்சிருக்கு. சோ அவங்க பட்ட அந்த வேதனைகள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் என்ன சொல்றது, சொல்லி வந்துட்டு நம்ம காலம் பூரா சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்படின்றதுதான். இப்ப இவங்க யாருன்னு கேட்டா, என்ன தெரியாத பேரெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டு நல்லா யாரும் கேட்டுறாதீங்க தயவு செய்து. இவங்க அமீர் கான் கூட தங்கல் படத்துல நடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபாத்திமா வந்து ஷாருக் கான, கமல்ஹாசன், கஜோல் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் கூட எல்லாம் வந்துட்டு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. டிவி ஷோலயும் வந்துட்டு சைட் ஆக்ட்ரஸா வந்துட்டு ரோல் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க ஃபாத்திமா யாரு அப்படின்னாக்க தங்கல் படத்தின் மூலமா தான் வந்துட்டு தெரிய வந்துச்சு. ஒரு சினிமா வாழ்க்கை அந்த கெரியர் என்ட்ரி வந்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் அவங்க வெளியில வந்தாங்க அப்படின்றதுதான் சொல்லணும். அந்த படத்துல வந்துட்டு இவரு அமீர் கானுக்கு மகளா நடிச்சாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த படத்துல வந்துட்டு அவருக்கு மகளா நடிச்சாங்க. இன்னும் வந்துட்டு கமல்ஹாசன் படம் சொன்னப்போ வந்துட்டு அவ்வை சண்முகி ஹிந்தி ரீமேக்ல சாச்சி 420 அந்த படத்துல வந்துட்டு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. இப்ப அதே அமீர் கான் வந்து தன்னோட செகண்ட் ஒய்ஃப டிவோர்ஸ் பண்ண போறாங்க, அந்த பிரிய போறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபாத்திமாவை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லி வந்து நிறைய மீடியாக்கள் வதந்திங்களை கிளப்புனாங்க. பட் இன்ன வரைக்கும் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கல, இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கல, ஒன்னும் ஆகல. நம்ம எழுதுற விஷயங்கள் வந்துட்டு அடுத்தவங்களை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றத கூட யோசிக்காம நம்ம எழுதிட்டு இருக்கோமோ அப்படின்றதுதான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ பிஃபோர் திஸ் இப்ப நம்ம வந்துட்டு தங்கல் படத்தை பத்தி பேசணும். தங்கல் படத்துலதான் அவங்க கெரியர் வெளியில வந்தது, அவங்களோட கேரக்டர் அவங்களோட ஐடென்டிட்டி வெளியில வந்ததுன்னு பேசணும். பட் ஃபாத்திமா வந்து தெலுங்குல நின்னு நேனு ஒக்கட்ட ஓடுவன் அப்படின்னுட்டு ஏதோ ஒரு படத்துல 2015ல நடிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு அப்புறம் அவங்க இந்த சவுத் இந்தியன் பிலிம் எந்த ஒரு பிலிம்லயுமே அவங்க நடிக்கல. அதுக்குதான் வந்துட்டு இந்த சவுத் இந்தியன் தயாரிப்பாளர்கள் எல்லாம் வந்துட்டு படுக்கைக்கு அழைக்கிறாங்க. அது குறிப்பா வந்துட்டு ஹைதராபாத்ல இருக்கிற சினிமா பிரபலங்கள் தான் அப்படின்னுட்டுன்னு ஒரு ஷாக்கு கிளப்பி இருக்காங்கன்றதான் சொல்லணும். பட் இந்த ஷாக்குக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்றது எனக்கு தெரியல. இது எப்படி இருக்கு ஹரிஷ், இந்த சொசைட்டில இந்த விஷயம் எப்படி இருக்கு, இவங்க வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? இவங்க கேஸ்டிங் கோச் பத்தி சொல்றாங்க. என்ன பொறுத்தவரை அந்த கேஸ்டிங் ஏஜென்சிக்கு வந்து அதை நெறிமுறைப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு பாக்குறேன். குறிப்பா கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேஸ்டிங் ஏஜென்சியை ரெஜிஸ்டர்டு ஏஜென்சியா வந்து நெறிமுறைப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரியான தவறுகள் வந்துச்சுன்னா அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணா கட்டாயமா ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்களை தள்ளலாம், கேஸ்டிங் ஏஜென்சியை தள்ளலாம். ரெண்டாவது
டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து கேஸ்டிங் ஏஜென்சி யூஸ் பண்றது பெருமளவு தவிர்க்கிறது நல்லதுன்னு பார்க்க. நீங்க உங்களுக்கு ஒரு படத்தினுடைய நடிகர் இல்ல நடிகை தேவைப்படுறாங்க அப்படின்னா ஏடிஸ் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு 10 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, ஒரு 4 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இதுக்குன்னு போடுங்க. படத்துக்கான கேரக்டர்ஸ் சூஸ் பண்றதுக்குன்னு ஒரு 4 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் போடுங்க. அசோசியேட் ஒருத்தர் உட்கார வைங்க. 5 பேரை உட்காந்து 5 பேர் டீமை உட்காந்துட்டு 5 பேர் சேர்ந்து வந்து இந்த கேரக்டர் வந்து சூஸ் பண்ணணும். கேரக்டர் யார் பண்ணணும் என்னங்கிறது சூஸ் பண்ணட்டும். ஒரு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுங்க. இல்ல சோஷியல் மீடியால நீங்க வந்து ஒரு போஸ்டர் வந்து நீங்க வந்து சோஷியல் மீடியால போட்டீங்கன்னா அது வைரலா போகும். ஸோ அப்படிலாம் நீங்க போட்டு ஆட்களை கூப்பிட்டு நீங்க வந்து கேஸ்டிங் பண்ணலாம். கேஸ்டிங் ஏஜென்சியை தான் நீங்க வந்து கூப்பிட்டு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த கேஸ்டிங் ஏஜென்சி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டைரக்டர்ஸ்க்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த உறவை வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணி வைக்கிறாங்க கேஸ்டிங் ஏஜென்சி. அது அந்த இடத்துல வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்னை பொறுத்தவரை கொஞ்சம் துரிதமா வேலை பார்க்கணும்னு நான் பாக்குறேன். ஏன்னா கொஞ்சம் இந்த விஷயங்களை நெறிமுறைப்படுத்தி, 2வது இதுல கவர்மெண்ட்டும் தலையிட வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் பாக்குறேன். இந்த கேஸ்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களை வந்து நெறிமுறைப்படுத்தினா மட்டும்தான் இது வந்து சரியா வரும்னு பாக்குறேன். ஏன்னா அன்ரிஜிஸ்டர்டா போறதுனாலதான் வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுடைய முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ இவங்களெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா கூட அவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணி இனிமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்க எந்த ஒரு கேஸ்டிங்கும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை கொண்டு வந்ததோட, அவங்க இதுக்கு முன்னாடி ரன் பண்ணியிருக்கிற கேஸ்டிங் ஏஜென்சி ரன் பண்ண அந்த ஆஃபீஸ்ல இருக்கிற ஆளுங்க வேற எந்த கேஸ்டிங் ஏஜென்சியில ஸ்டார்ட் பண்ணி புதுசா வந்து கேரக்டர்ஸ்க்கு ரோலுக்கு நீங்க வந்து யாரை நீங்க அப்ரோச் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த விதமான வாய்ப்புகளும் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவும் வந்து இவங்களும் கொண்டு வரணும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் அந்த ஒரு இடத்துக்கு வரணும்னு நான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து கேஸ்டிங் ஏஜென்சி நீங்க நெறிமுறைப்படுத்தினா மட்டும்தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் நீங்க கேஸ்டிங் ஏஜென்சி நீங்க நெறிமுறைப்படுத்தினா அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டுல ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வேற எந்த இடத்துலயும் வந்து அவங்களுடைய பங்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். மேற்கொண்டு புதிதா வேற ஒரு கேஸ்டிங் ஏஜென்சி ஓபன் பண்ணி அவங்க வந்து மறுபடியும் ஆக்டர்ஸ் நாங்க வந்து கேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி யாரையும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் அவங்க கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா கவர்மெண்டோடைய ரோலும் இதுல இருக்கு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ அதனால கவர்மெண்ட்டும் இதை வந்து பெரிய அளவில் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஒரு ஃபேக் இமேஜோ இல்லை ஒரு ஃபேக் வீடியோவோ வச்சு வந்துச்சுன்னா நீங்க வந்து சமந்தா இஷ்யூக்கு நீங்க எவ்வளவு பொங்குனீங்களோ அதை விட நீங்க அதிகபட்ச அளவு பொங்க வேண்டிய விஷயம் இது. சும்மா உட்காந்துட்டு நீங்க வந்து டேபிள தொடச்சிட்டு தட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா இதுல வந்து ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு தான் நான் பார்க்க. நீங்க மேட்டருக்கு எவ்வளவு பொங்குறீங்களோ அந்த அளவுக்கு இதுக்கும் போகணும். அது வந்து கவர்மெண்ட் சைட்ல பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா. இதுல வந்துட்டு இன்னும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கூட வந்துட்டு ஒரு இதுல பேசுறப்ப சொல்றாங்க, ஒரு மூத்த இயக்குனர்ன்றத மென்ஷன் பண்ணாங்க, பட் யாருன்றதெல்லாம் சொல்லல. ஒரு மூத்த இயக்குனர் வந்துட்டு என்ன படப்பிடிப்பு தளத்துல தொடர்ந்து தொல்லை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இது நடக்கலன்றப்ப வந்துட்டு அந்த படத்துல இருந்தே நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஓப்பன் டாக்கே கூட வந்துட்டு ஒரு இதுல நேரலையில சொல்லி இருந்தாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் செய்வாங்க. நீ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலனாக்கா உன்னோட கேரக்டர் அங்க ரிமூவ் பண்ணிட்டு வேற யாருன்னா போடுறது. சோ என்ன சொல்றது, என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க சினிமா அப்படின்னுட்டுன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அந்த ஒரு ரோலுக்குன்னுட்டுன்னு ஒருத்தர் வந்துட்டாக்கா எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும்ன்றத நினைக்கிறீங்களா, இல்ல பெண்கள்னாலே வந்துட்டு நீங்க இப்படிதான் யூஸ் பண்ணிக்கணும்னு ஏதாச்சும் நீங்க உங்களுக்கு தோணுதா? ஏன்னா நாட் ஓன்லி இன் சினி இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இது நடக்குது. இப்ப பத்திரிகை துறையில இப்ப நீ சொன்ன மாதிரி அது நடந்தது. அந்த மாதிரி வந்துட்டு அந்த பெண் வந்துட்டு வெளிப்படையா பேசினாங்க. இன்னும் பேசாத பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்த விட்டு என்ன சொல்றது வெளியிலயும் வர முடியாது, ஏன்னா சம்பளம் வரணும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. எல்லாருமே வந்துட்டு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதோ பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, சிரிச்சு பேசுறாங்க, அதெல்லாம் வந்துட்டு நினைக்காதீங்க. அது அந்த ஒவ்வொரு சிரிப்புக்கு, ஒரு பெண்ணோட சிரிப்புக்கு பின்னாடி வந்துட்டு எவ்வளவு வலிகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. சோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றத வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல படத்தை கொடுங்கன்றதுதான் வந்துட்டு சினிமா துறை கிட்ட நாங்க கேட்டுக்கிறோம். இந்த விவகாரம் இல்ல, பெண்கள் ஓப்பன் அப் ஆனா மட்டும் போதாது, கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து கேஸ்டிங் ஏஜென்சியை ரிஜிஸ்டர் பண்றது கட்டாயமாக்கணும். இது மாதிரியான புகார்கள் வந்தா அந்த கேஸ்டிங் ஏஜென்சி மேல நடவடிக்கை எடுக்கணும். மேற்கொண்டு புதிதா அந்த கேஸ்டிங் ஏஜென்சியில் இருக்கிற நபர்கள் புதிதா வேற ஒரு கேஸ்டிங் ஏஜென்சி
ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து ஆக்டர்ஸ் வந்து கேஸ்டிங் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இது மூணையும் வந்து நீங்க கட்டாயப்படுத்தி இது மூணையும் வந்து நீங்க வந்து செயல்படுத்தினீங்க அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகள் பாதி அளவு குறையும் அப்படின்னு நான் பாக்குறேன். மேற்கொண்டு குறையணும், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருடைய ஒத்துழைப்பால தான் முடியும். அதனால ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஏன்னா நீங்க வந்து காஸ்டிங் ஏஜென்சி அப்ரோச் பண்றதை விட நீங்க டைரக்டா வந்து 4 ஏடி இல்ல ஒரு அசோசியேட் டைரக்டர் இவங்களெல்லாம் போட்டு நீங்க வந்து ஒரு 5 பேர் இல்ல 4 பேர் ஒரு டீமா போட்டு நீங்களே வந்து ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். இது பெட்டர் ஐடியா. நீங்க நம்பக்கூடிய ஆளுங்க உங்க கூட ஒர்க் பண்ற ஆளுங்களே வந்து உங்களுக்கு வந்து ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது இன்னும் படத்தை இன்னும் அழகா கொண்டு வரதுக்கு உதவும் தான் நான் பார்க்கறேன். காஸ்டிங் ஏஜென்சி நம்பி போறதை விட இது ரொம்ப பெட்டர். ஸோ அதனால வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் இதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும், கவர்மெண்ட் சைட்லயும் இதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அப்பதான் வந்து இது ஸ்டாப் ஆகும். இல்லைன்னா வந்து இது தொடர்கதையா போயிட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான். கண்டிப்பா இப்ப நீ சொல்ற கவர்மெண்ட் எடுக்கணும், திரைத்துறை இனிஷியேட்டிவ், பட் நடிகர் சங்கங்கள்னுட்டு நல்லா ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு இருக்குன்றதே தெரியல. அது அவங்களுக்கே வந்துட்டு நம்ம என்னத்துக்கு இருக்கோன்றது தெரியலையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப நான் சமீபத்துல திரும்ப நம்ம அதை தான் பேசுறோம். சமீபத்துல வந்துட்டு ரோஹிணி அவர்கள் ஒரு முக்தர் மேல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஐ மீன் காந்தராஜ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க முக்தருக்கு இன்டர்வியூ கொடுத்த விஷயத்துல. பட் ஆனா இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படல. அவர் காந்தராஜ் வந்துட்டு ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டதுனால வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போயிடுமான்றது எனக்கு தெரியல. காந்தராஜ் இஷ்யூ பத்தி பேசணும் அப்படின்னா நான் இதுல வந்து அது நிறைய பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கு. காந்தராஜ் நான் ஏன் ஆக்ஷன் எடுக்கப்படல அப்படிங்கறதெல்லாம் நான் நிறைய விசாரிச்சதுல எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இருக்கு. ஸோ அதனால வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு காந்தராஜுக்கு ஆளுங்கட்சி தரப்புல வந்து ஆதரவு இருக்கு. ஒரு ப்ரெஷர் போடுறாங்க. இவரு டைரக்டா வந்து ஆளுங்கட்சியில வந்து ப்ரெஷர் வரல அப்படின்னாலும் ஆளுங்கட்சி தொடரக்கூடிய சில நடிகர்களே ப்ரெஷர் போடுறாங்க. நீங்க ஏன் அதுல வந்து இன்டர்ஃபியர் ஆகுறீங்கன்னு கேட்கறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதுக்கு மேல என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லி போலீஸ் தரப்புல வந்து சொல்லப்படும். ஸோ அதனால இதுல வந்து நான் தான் சொல்றேன், சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இது சாத்தியம். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது கம்ப்ளைண்டா மட்டும்தான் இருக்கும். இந்த விவகாரம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். எல்லாரும் வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும், எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அப்பதான் வந்து இது சாத்தியமாகும். இவங்க ரோஹிணி அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லா நடிகர்களும் எல்லா நடிகைகளும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து வெளியில சப்போர்ட் பண்ணிட்டு உள்ள வந்து இவங்க இப்படிதான் கொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அது மேல ஆக்ஷன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெஷர் ஒர்க் ஆகுமே தவிர ஆக்ஷன் எதுவும் எடுக்க மாட்டாங்க தானே. ஸோ இது வந்து நிறைய சினிமா இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு அரசியல் தொடர்புடைய விவகாரங்களாகவும் போயிட்டு இருக்குங்கிறதுனால இதுல வந்து கவர்மெண்ட் தான் பெரிய அளவில் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். யார் பரிந்துரை வச்சாலும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்க ஆக்ஷன் எடுங்க. யார் சொன்னாலும் யார் என்ன கேட்டாலும் நீங்க வந்து அதை கேட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அறிவுரை கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இது கவர்மெண்ட்டும் இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டிய விஷயம். இது கவர்மெண்டோடைய பேர் தான் வந்து யூஸ் ஆகும் நிறைய இடத்துல. ஸோ அப்போ கவர்மெண்ட்டும் இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டிய விஷயம், கவர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். இல்ல எனக்கு வந்துட்டு இன்னொரு கேள்வி இருக்கு. நான் நாசர் அவர்கள்கிட்ட கேட்கணும்னுட்டு நான் ஆசைப்படுறேன். நாசர் சார் வந்துட்டு இப்போ சமீபத்துல விஷாலுக்கு எதிராக வந்து யூடியூப்ல ஏதோ பேசினதுக்காக வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. நான் என்ன கேக்குறேன்னாக்கா ஒரு ஆணுக்கே வந்துட்டு நீங்க இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி என்ன சொல்றது அவங்க வெளியில பேசிட்டாங்க, தப்பா பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்க கொடுத்தீங்க, ரொம்ப நல்ல விஷயம். அப்பதான் வந்துட்டு மத்தவங்க வந்துட்டு என்ன பேசணும், மைக்க பிடிச்சிட்டு கேமரா முன்னாடி என்ன பேசணும்ன்றது வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் வரும். ஏன்னா என்ன சொல்றது திடுதிப்புன்னு காலவன் முளைக்கிற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் எல்லாம் முளைக்குது அப்படின்றப்போ வந்துட்டு அந்த ஜேர்னலிசம்கான ஒரு படிக்கட்டு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றோம். பட் நாசர் சார் நான் என்ன கேக்குறேன்னா இது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு குஷ்பு அவங்களையும் கஸ்தூரி அவங்களையும் வந்துட்டு ஆபாசமா எல்லாம் நிக்க வச்சு இப்ப அவங்க கேள்வி கேட்பாங்க, அது நாங்களா வந்துட்டு பண்ணோம், அவங்க சினிமால நடிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு ஆபாசமான ஒரு அவங்க நடிச்ச எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இந்த ஆபாசத்தை மட்டும் எடுத்து சம்மந்தம் இல்லாம வந்துட்டு ஒரு பெண்ணை பத்தி தவறான வார்த்தைகள் ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் போடுறப்போ இவங்க 2 பேர் போட்டோ எல்லாம் போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் தெரியல. சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற நடிகைகளை பத்தி எல்லாம் வந்துட்டு தப்பா சொன்னதுக்காக மட்டும்தான் வந்துட்டு ரோஹிணி வந்துட்டு கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட். பட் நாசர் நீங்க என்ன பண்ணீங்கன்றத நான் கேக்குறேன். நானு
உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. இது ஆண்களுக்கு ஒரு நியாயம், பெண்களுக்கு ஒரு நியாயமா நாசர் சார்ன்னு கேக்குறேன். எல்லா இதுலயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நான் எப்படி அப்படின்றப்போ பாக்குறேன் அப்படின்னா, நாசர் அவர்கள் வந்து நடிகர் சங்கத்துடைய பொறுப்புல இருக்காரு. விஷாலும் நடிகர் சங்கத்துடைய பொறுப்புல. சோ தன்னுடைய சங்கத்தை சேர்ந்த நபர்களுக்கு அந்த பொறுப்புல இருக்கிறவங்க மேல பிரச்சனை வர்றது அப்படிங்கறதுனால கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதே நடிகர் சங்கம் ரோஹிணி அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குன்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி இந்த விவகாரங்கள் எல்லாம் விசாரிச்சு அவங்க தனியா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கறத அந்த கமிட்டிக்கு கொடுத்திருக்கிற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அதுதான். அந்த நடிகர் சங்க தரப்புல கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அதுதான். சோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்களை அந்த கமிட்டி பாத்துக்கும் அப்படிங்கறதா நாசர் அவர்கள் சொல்ற விளக்கமா இருக்கு. ஏன்னா நான் இதை பத்தி விசாரிச்சுட்டேன். நான் 2-3 தடவை இதை பத்தி விசாரிச்சுட்டேன். பல்வேறு நடிகைகள் பத்தி பல்வேறு தரப்புல இருந்து இந்த மாதிரி யூடியூப்ல அவதூறுகள் பரப்பிட்டு இருக்காங்க. ஃபேக் இமேஜஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஏஐ இமேஜஸ் எல்லாம் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஏஐ வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் அவங்க கொடுத்த பதில் என்னன்னா, நடிகர் தரப்புல இருந்து கொடுத்த பதில் என்னன்னா, இதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி வந்து இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. போலீஸ் தரப்புல இருந்து இந்த ஆக்ஷன் எடுக்கப்படுறது இல்ல. இவங்க என்ன ப்ரெஷர் போட்டாலும் போலீஸ் தரப்புல இருந்து எந்த ஆக்ஷன் எடுக்கப்படுறது இல்ல. அது ஏங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. நாங்க இதை பத்தி நாங்க ஒரு டிஸ்கஷன் போட்டு முடிஞ்சா நாங்க முதல்வரையும் துணை முதல்வரையும் நாங்க இது சம்பந்தமா சந்திச்சு நாங்க பேச போறோம் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்றாங்க. சோ இது வந்து அந்த கமிட்டி கிட்ட கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா அந்த வேலையெல்லாம் ஒர்க்ல நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதை இது சம்பந்தமா ஆக்ஷன்ஸ் எடுக்கிறத வந்து கமிட்டி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால இதுல நாசர் அவர்கள் நேரடியாக தலையிடல அப்படின்னு இதுதான் ஹரிஷ் நான் சொல்றேன். இப்ப பெண்களை வந்து பேசவே விட மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் சொல்றேன் இல்ல, இப்ப நீ நாசருக்கு தான் நீ சப்போர்ட் பண்ற. நாசர் சார் நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப ரோஹிணி வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல. நெக்ஸ்ட் நாசர் அவர் என்ன பண்ணிருக்கணும்? இப்ப இவ்வளவு நாள் ஆயிடுச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளவு நாள் ஆக்ஷன் எடுக்கப்படணும்? அது எடுக்கலன்றப்ப என்னமா பிரச்சனை, ஏதுமா பிரச்சனை, எங்க போய் பேசணும்? இல்ல வந்துட்டு டெபுட்டி சிஎம் கிட்ட பேசலாமா என்னன்றது இவங்க ஒரு குழுவா போனோம். இப்ப இவங்க நாசரே வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கல நடிகைகளுக்குனாக்க நடிகைகள் எங்க போவாங்கன்னு கேக்குறேன் நானு. இப்ப நீ பேசுறது கூட நீ அவங்க நாசருக்கு மட்டும் தான் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவருக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இது சிச்சுவேஷனே வேண்டாம் எங்களுக்கு சொல்யூஷன் தான் வேணும். எந்த மாதிரி சிச்சுவேஷனா இருந்துட்டு போகட்டும், எங்களுக்கு சொல்யூஷன் தான் வேணும். இப்போ ஒரு படகுல மூழ்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அந்த நேரத்துல நீ காப்பாத்தாம நீ போயிட்டு வந்து அதுக்கப்புறம் மெதுவா நீ எடுத்தாக்க புறத்தை தான் நீ எடுக்க முடியும். எனக்கு தெரியல நாசர் சாருக்கு நீ எவ்வளவு சப்போர்ட் பண்றன்றத நான் விட்டுறேன் நானு. பட் நாசர் சார் ஏன் நீங்க சுயமா அதை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்றது தான் கேக்குறேன். உங்களை வந்துட்டு ஒரு பொறுப்புல உட்கார வச்சிருக்காங்க. அப்ப பெண்களுக்கும் வந்துட்டு நீங்க தான் காவல் தெய்வம். அந்த எல்லை தெய்வம்ன்றது சொல்ற மாதிரி நீங்க ஒரு காவல் தெய்வம் அங்க. அப்ப அந்த பெண்களுக்கு உங்க துறையில இருக்கிற பெண்களே உங்களால காப்பாற்ற முடியலனாக்கா என்ன அர்த்தம்னு கேக்குறேன் நான். இல்ல அது சம்பந்தமா முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பாப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கான டிஸ்கஷன் போகுது அப்படின்னு தான் சொல்லப்படுது. நான் விசாரிச்ச வரைக்கும் அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் அது இன்னும் ஏன் அது நடக்கல அப்படிங்கறது எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா விஷால் நினைச்சா சிஎம் டெபுட்டி சிஎம் டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பேசக்கூடிய இடத்துல விஷால் இருக்காரு. என்ன சொல்றோம்னா டெபுட்டி சிஎமோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டா விஷால் இருக்காருன்னு பாக்க. விஷால் நினைச்சா ஒரு போன் கால்ல இந்த இஷ்யூவை வந்து சார்ட் அவுட் பண்ணக்கூடிய இடத்துலதான் விஷால் இருக்காரு நான் பாக்குறேன். சோ இத விஷால் கூட இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் அப்படிங்கறதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது ஏன் இவ்வளவு தூரம் இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு புரியல. ஏன் இவ்வளவு தூரம் இழுத்துட்டு இருக்காங்க புரியல. ஏன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க போலீஸ் தரப்புல அப்படின்னா நீங்க தாராளமா கவர்மெண்ட் சைட்ல நீங்க பிரஷர் போடலாம். அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஏன்னா சமீபத்துலதான் நடிகர் சங்கத்துடைய கட்டத்துக்கு நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி டெபுட்டி சிஎம் போய் பார்த்தாங்க. இவங்க எல்லாம் ஒரு டீமா போய் பார்த்துட்டு வந்தாங்க. பூச்சி முருகன் அண்ணா போனாரு, விஷால் போயிருந்தாரு, கார்த்தி போயிருந்தாரு, நாசர் சார் போயிருந்தாரு. இவங்க எல்லாம் போய் டெபுட்டி சிஎம் பார்த்துட்டு வந்தாங்க. அப்ப கூட இந்த இஷ்யூ பேசினாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலே இல்ல. ஏன்னா இது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இவங்க எல்லாம் வந்துட்டு ஆணாதிக்கம் நடக்குது. நீங்க பேச மாட்டீங்க, பெண்களுக்காக பேச மாட்டீங்க, அவங்களோட வலிகளை பத்தி எல்லாம் நீங்க எல்லாம் பேசவே மாட்டீங்க. நாங்களே தான் கதறிட்டு இருக்கணும். ஒரு கதறல் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுறப்ப இது இப்படிதான் அப்படின்னு வந்து நீங்க முடிவு எடுத்துறீங்க. நான் விஷால கூட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நானு. இப்ப விஷால் வந்துட்டு சொல்றாரு தன் மேல நாசர் வந்துட்டு தனக்காக வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றப்ப என்ன சொல்றாரு விஷால்னா,
நாங்க நடிக்கிறத பத்தி எல்லாம் பேசுங்க, பர்சனல் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னுட்டு சொல்றாங்க. அப்ப குஷ்பு பத்தியும் கஸ்தூரி பத்தியும் வந்துட்டு காந்தராஜ் எல்லாம் பேசினது என்னதுன்னு கேக்குறேன் நானு. நடிகைகள் பத்தி, நடிகைகளோட பின்னாடி நடக்கிறத பத்தி எல்லாம் என்ன பேசினாங்க அந்த இன்டர்வியூலன்னு கேக்குறேன். இப்ப நடிகர் சங்கத்துல வந்துட்டு ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு விஷால் ஆகட்டும், நாசர் ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், இல்ல ஒரு பூச்சி முருகன் ஆகட்டும், நான் யாரா இருந்தாலும் ஆகட்டும், உங்களால போயிட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட வந்துட்டு பண்ணிருக்குது, இது எதுக்கும் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றத வந்து ஒரு சிஎம் கிட்டயோ டெபுட்டி சிஎம் கிட்டயோ உங்களால எடுத்துட்டு போக முடியாதான்னு கேக்குறேன். இதுக்கும் பெண்கள் தான் அலைனமான்னு கேக்குறேன் நானு. அப்ப நீங்க பெண்களுக்கு நீங்க என்ன சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன் நானு. இல்ல, அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுறது நாங்க கமிட்டி போட்டிருக்கோம், அந்த கமிட்டியே எல்லாம் பாத்துக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பதில மட்டும்தான் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க சைட்ல இருந்து இனிஷியேட்டிவ் எடுத்த மாதிரி நான் பார்க்கல. ஸோ அதனால மேபி இதுக்கு மேலேயும் அவங்க தாமதிக்காம இனிஷியேட்டிவ் எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அப்படின்னா போற வரவெல்லாம் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த நடிகை இப்படி, இந்த நடிகை அப்படின்னு வந்து கிசு அப்படிங்கிறது வேற. உங்களுக்கு வந்து கிசுங்கிறது அது நார்மலா எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், எல்லா பத்திரிகையிலும் வந்த விஷயங்கள் தான் கிசு அப்படிங்கிறது. பட் இது வந்து கிசு கூட கிடையாது. இது வந்து தனிப்பட்ட முறையில ஒரு நடிகையை தாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அவங்களுடைய லைஃப் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை வந்து தனிப்பட்ட முறையில பகிர்ந்துக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நடிகர் சங்கம் தரப்புல வந்து இது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து சிஎம்ஐயோ டெப்யூட்டி சிஎம்ஐயோ பார்த்து பேசினாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது விஷால் அவர்கள் நினைச்சா ஒரே ஒரு போன் கால்ல இதை முடிக்க முடியும் அப்படிங்கிறதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஏன்னா இஸ் மோர் பவர்ஃபுல், இஸ் மோர் க்ளோஸ் டு உதயநிதி ஸ்டாலின். அவரால் நினைச்சா அவர் ஒரு போன் கால் பண்ணா உடனே இது வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அவர் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் என்ன வேலையில இருக்காரு அப்படிங்கறதுல, பட் இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பண்ணுவாரான்றது இல்ல, அவருக்கு 1008 வேலை இருக்கட்டும், நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைன்றப்ப வந்துட்டு நடிகர் சங்கம் துணை நிற்கணும். நடிகர் சங்கத்துல இருக்கிற அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கிறேன். நான் இது கோரிக்கையா வைக்கிறேன், நான் ரிக்வெஸ்டா வைக்கிறேன். பெண்களுக்கு விடிவு காலம் வரணும். எல்லா துறையிலையும் பெண்கள் இந்த மாதிரி அடி வாங்கி 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 நாங்க எங்க போறதுன்றது எங்களுக்கு தெரியல. அட்லீஸ்ட் திரைத்துறையில வந்துட்டு நீங்க ஒரு சங்கம்னு ஒண்ணு அமைச்சிருக்கீங்க, அதுக்கு இது ஒரு கமிட்டின்னு ஒண்ணு அமைச்சிருக்கீங்க. அந்த கமிட்டியில ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு ரிசல்ட் இல்லாம இருக்கு, சொல்யூஷன் இல்லாம இருக்கு, ஒரு மன்னிப்புக்காக வந்துட்டு அது அப்படியே போடப்பட்டிருக்கு கிடப்புல. என்னன்றது நீங்க என்ன பேசுனீங்கன்றதான் நான் கேட்கிறேன். நாசர் ஆகட்டும், விஷால் ஆகட்டும், யாரா பூச்சி முருகன் ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், யாராக இருந்தாலும் தயவு செய்து இது ஃபர்தரா எப்படி கொண்டு போகணும்ன்றத பாருங்க. எங்களுக்கு இதுக்கு மேல ரிக்வெஸ்ட் பண்ணலாம் தெரியலைங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னா திரைத்துறை நடிகர் சங்கம் நீங்க தாங்க போகணும். நீங்களே வந்துட்டு பெண்கள் தானே, பெண்கள் பாத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா யார் வந்துங்க கை கொடுப்பாங்க? இப்ப நம்ம இவ்வளவு நேரம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், நம்ம பெண்கள் பண்ற கஷ்டங்களை பேசிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்றது, ஒரு போயிட்டு நாமளே போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் ஃபைன் பண்ணி எல்லாம் அப்படி கூட கிடையாது. ரோஹிணி மேடம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ அப் கூட உங்களால பண்ண முடியாதா? உங்க துறையில இருக்கிற பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உங்களால கொடுக்க முடியாதா? அப்புறம் எதுக்குங்க நடிகர் சங்கம்? கலைச்சிடுங்க நடிகர் சங்கத்தை. அவங்க இஷ்டத்துக்கு இருந்துட்டு போகட்டுங்க. சோ நடிகர் சங்கத்துக்கு மறுபடியும் நான் கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து இந்த மேட்டரை கொஞ்சம் என்னன்றதை பாருங்க. நடிகைகளுக்கு நீங்கள் தான் துணை, உங்களை தான் நம்பி இருக்காங்க. நடிகர் சங்கம் எடுக்க வேண்டிய இன்னொரு இனிஷியேட்டிவ் என்னன்னா, சோசியல் மீடியாலையும் வர கமெண்ட்ஸ், சோசியல் மீடியால வர தகாத வார்த்தைகள் அடங்கிய சில பதிவுகளையும் அவங்க வந்து கருத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய போஸ்ட் வந்து இந்த செல்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்திய நிறைய போஸ்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ட்விட்டர்ல வந்து ட்விட்டர் இந்த மாதிரியான போஸ்ட தான் வந்து நிறைய ஊக்குவிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கறேன். ஏன்னா நிறைய போஸ்ட் வருது, அதுல 2-3 போஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாவே போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஆக்ட்ரஸோட போட்டோ போட்டு அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாவே போட்டு வச்சிருக்காங்க. நேற்று ஒரு போஸ்ட் நான் வந்து தமிழ்நாடு போலீஸையும் சென்னை சிட்டி போலீஸையும் டேக் பண்ணி நான் போட்டிருந்தேன். இது வந்து ஆன்லைன் ப்ராஸ்டிடியூஷனுக்கு நீங்க வந்து அலோவ் பண்ற மாதிரி இதுல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். பட் இப்போ வரைக்கும் அது மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படலை. அதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து எந்த பதிலும் கொடுக்கவும் படலை. ஸோ நடிகர் சங்கம் இதுலயும் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ட் மோர் ஓவர் இந்த ஏஐ இமேஜ், ஏஐ போட்டோஸ் இதெல்லாம் வந்து நடிகைகளை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் வந்து நடிகர் சங்கம் தரப்புல இருந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அதையும் ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் சைக்கோத்தனமான வேலை, இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா இந்த ஏஐ டெக்னாலஜி நீங்க நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம், எப்படியோ எத்தனையோ விஷயங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஏஐ வந்து நிறைய முன்மாதிரியான பல விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி, டெக்னாலஜிங்கிறது நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து தான் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க டெக்னாலஜி தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க.
ஸோ நடிகர் சங்கம் இதுக்கும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, அது நடிகைகளை பத்தி தவறாக பேசும் ஊடகங்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நீங்களும் வந்துட்டு கண்காணிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்தர் போன்ற ஆட்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க தட்டி கேட்கலன்னா வேற யார் தட்டி கேட்க போறாங்கன்றது எனக்கு தெரியல. சோ அடுத்த டாபிக்ல அடுத்த எபிசோட்ல பேசலாம் ஹரிஷ். கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.